ஏம்மா என்ன ரூபாயில் நீ கேள்விப்பட்டிருக்கா? அப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகள ஒரு சல்லி 2 சல்லி ஒரு சல்லி இப்படி வட்டமாக இருக்கும். 2 சல்லியே கொஞ்சம் அப்படி பம்பாக இருக்கும். அதான் 2 சல்லி ஒரு சல்லிக்கு ஜாமான் வாங்க போவோம். மிட்டாய் பண்டாங்கள் வாங்கி தும்போம். 1 ரூபா 2 ரூபா கிடையாதா? ஒரு சொல்லி தந்துட்டு போவாங்க பெரிய ஆளுக்கு. அதுவும் முருக்காரன் பண்டக்காரன் வரும் தெருவுக்குள்ள வேட்டம்பளம் எல்லாம் வருமா. அப்போ பார்த்துட்டு 1 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கினோம்னா இவ்வளோ பெருசு இருக்கும். 1 ரூபா 4 நாளுக்கு அந்த இது 2 செல்லிக்கு வாங்கினோம்னா இவ்வளோ பெருசு நல்ல நல்ல பண்ண நிறைய தருவாங்க. வாங்கி தின்ட்டாளுங்க. ஒரு ஓட்ட காலம் தான், ஓட்ட கிடக்கும் கட்டில அது காலம் தான். அதை பாவடை கையில் கட்டி இட்டி வச்சுக்கிட்டு யாரகாரம் வரும்போது வாங்குவோம். அப்புறம் அந்த அணாக்கணக்கு முடிஞ்சு அப்புறம் சல்லி கணக்கு முடிஞ்சு அணாக்கணக்கு பிறகு தான் ஒரு 50 பைசா 25 பைசா இப்படி பைசா கணக்கு வந்து அதை முக்கில் தான் 1 ரூபா 2 ரூபா அப்படி கணக்கு வந்து அதுலேருந்தே பைசா தெரியும். எப்போ வந்து வருஷமா நாங்களாம் 10 வயசு 5 வயசுல இருந்து அது நம்மளுக்கு தெரியும். அப்போ நிறைய ஆட்டாய்கள்லாம் ஜல்லி சேர்த்து ஒரு களத்து நிறைய வச்சுருந்தாங்க. இந்த காசுகள்லாம் முடிஞ்சோம்னா செல்லாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கலையை நிறையா சேர்த்து வச்சுட்டு நாங்கள் எடுத்துட்டு விளையாடுவோம். தூர போட்டதானே. இப்போ 50 பைசாவும் முடிஞ்சு போச்சு, 25 பைசாவும் முடிஞ்சு போச்சு. இப்போ 1 ரூபா அதுவும் முடிஞ்சிடும். 10 பைசா 5 பைசா அப்படி வரும். அதுக்கெல்லாம் ஜாமான் வாங்குவோம். 1 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா 2 நாள் 1 வாரத்துக்கு ஓடும் கொண்டு. இப்போ அப்படியே இருக்கு.